ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. போட்லயே இருக்குது இந்த படம் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. போட்டுக்குள்ளேயே தான் இந்த படம் ஃபுல்லா போகும்னு. ஆனா போர் அடிக்காம போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்பவே அற்புதமா இருந்தது. அந்த போட்ல கப்பல்ல அதாவது எக்ஸ்ட்ரா மாதிரி இல்ல, நேச்சுரலா இருந்துச்சு. இது வந்து லைஃப் த்ரெட்ன்றதால ஒரு சின்சியரா பார்க்க வேண்டியதா இருக்கு. பெருசா காமெடி எதிர்பார்க்க முடியல. ஆனா அவங்க எனக்கு பார்த்ததுல அவங்க எல்லாரோட கேரக்டரும் நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மூவி. லாஸ்ட் வரையில ஒரு லேக் ஆகாம போச்சு இந்த படம். அதாவது இவங்க எல்லாம் கேரக்டர் எல்லாம் ஒருத்தர் பேசும்போதுதான் அந்த ஹிஸ்டரிய பத்தி நம்மளுக்கு தெரியுது. அதுவைஸ் இந்த போட்ல நடுவுல எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த போட்ல நடக்கிற கதையை மட்டும்தான் இது உன்னிப்பா கவனிக்க வைக்கிறதே கண்டி ஹிஸ்டாரிக்கல்லா வந்து ரொம்ப அதுல பேசல. அதனால வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க கேரக்டர் எடுத்த மாதிரி நடந்துட்டாங்க. நம்மளுக்கும் தெரியாதுல்ல, ரொம்ப பழைய ஸ்டோரிய. அதனால இப்போதைக்கு லைவ்லியா இருந்தது மூவி. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குணச்சித்திர நடிகர்களா காட்டியிருக்காங்க. நல்லாவும் இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு. எந்த ஒரு லேக்கும் இல்ல. இதுல வந்து எல்லாரும் தெரிஞ்ச முகங்களும் கூட, யாரும் வந்து புது முகம் மாதிரி எல்லாம் இல்ல. அதனால நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மூவியை பார்க்கும்போது ஒரு பெருசா போர் அடிக்கிறதோ இல்ல வந்து இவங்க யாரு புதுசா எப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரசியல் பேசுறாங்க. அது பழங்காலத்து அரசியல்ல, அந்த காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சியல்ல என்ன நடந்ததோ அதை பத்தி பேசுறாங்க. அது ஒண்ணும் பெருசா நம்மளுக்கு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது ஒரு லைஃப் த்ரெட், ஒரு குணாதிசயமான படம். இதுல வந்து ரொம்ப காமெடியும் இல்ல, பட் நல்ல நேச்சுரலா. கண்ணு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி பாத்திருக்காங்க. அது வரலும் வந்து இந்த படம் அந்த அந்த கான்செப்ட் தான் அதுல வந்து மெயினா வச்சு அவங்க வந்து அதை பண்ணிருக்காங்க. அதனால இந்த படத்துல வந்து ரொம்ப அரசியலாவும் பார்க்க முடியாது, நேச்சுரலா இருந்துச்சு. பாக்கலாம், நல்லா படம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நமக்கு வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறதுனால, அதோட நமக்கு பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க டைலாக்ல. எந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கலா ஹியூமர் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் பொலிட்டிக்கலா பேசியிருக்காங்க. இல்ல இந்த ரிசர்ச் நிறைய இருக்கும். அவர் படத்துக்கு பின்னாடி ரிசர்ச் வந்து எப்பவுமே ரைட்டிங்ல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாரு சிம்புதேவன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த உலகப்போர் நடக்குது, அட் த சேம் டைம்ல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பிரிட்டிஷ் கீழே இருக்கும். இந்த டைம் லைன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த டைம் லைனுக்குள்ள ஒரு வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸா ஒரு 8 to 9 கேரக்டர் டிஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணி ஒரு ஒவ்வொன்றுமே வேற வேற கேரக்டர், வேற வேற மென்டாலிட்டி, வேற வேற மூட்ல இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன போட்குள்ள, ஒரு 10 போட்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ரோல் பிளே பண்ண விட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல படம். இந்த படத்துலயும் காமெடிஸ் ஒரு சில இடத்துல இருக்கு. ஆனா அது வந்து காமெடியா ஒர்க் அவுட் ஆகணுமே அப்படிங்கறது சொல்லிருக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு சிலருக்கு அது புரியல, ஏன்னா பொலிட்டிக்கலா அது வந்து டச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த காமெடி வந்து காமெடியா கன்வே ஆகல. ஆனா அது ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்ல வந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு யோகி பாபு. யோகி பாபு மட்டும் இல்லாம குரூல இருந்தும் நிறைய பேர் நல்லா பண்ணி, ஷாரா சூப்பரா பண்ணிருக்காரு, சாம் சூப்பரா பண்ணிருக்காரு. இல்ல இது மெட்ராஸ் மட்டும் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் கிடையாது. நம்ம மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது மெயின் ஹீரோ தான் வந்து யோகி பாபு தான் சென்னை சார்ந்தவரா இருக்காரே தவிர மத்த எல்லா கேரக்டரும் சென்னை எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் நார்த் இந்தியால இருந்து ஒரு கேரக்டர் இருக்கு, பிரிட்டிஷும் போது அங்க ஒரு கேரக்டர் இருக்கு, சம்பந்தமே தெலுங்குல இருந்து ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா தான்
சென்னையில அந்த பாண்டி காமிச்சிருக்காங்க. அந்த படம் எப்படி இருந்தது நடிச்சவங்க நாங்க சொல்றதை விட ஆடியன்ஸா பிரஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸா நீங்க சொல்லும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எங்க படம் போட் வந்து நடிக்கும் போதே தெரியும் இது கண்டிப்பா தமிழ் சினிமாவில ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு. அந்த வகையில விஷுவலா பார்க்கும்போது நாங்க நடிச்சதை விட அங்க வருது அது போது அப்படி சொல்லுவாங்க. பட் விஷுவலா அதெல்லாம் வரும்போது இருந்த ஒரு வா அப்படின்ற ஒரு வா ஃபேக்டர் ரொம்ப ரொம்பவே பிரமிக்க வைக்கிற வகையில இருந்தது. ஆமா இப்போ சிம்புதேவன் சார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருதுன்னா கண்டிப்பா அது டிஃப்ரெண்டான ஒரு மூவியா தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நான் நினைச்சு போனதுதான். ஆனா இது வந்து மிட் சீல மட்டுமே முழுக்க முழுக்க எடுப்பாங்க, அதுவும் 1943 அந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து வச்சு எடுப்பாங்க அப்படிங்கிற போது ரொம்ப நல்லா இருந்தது. கதை சொன்ன விதமாகட்டும், எடுத்த மேக்கிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் டப்பிங், அந்த விஷுவல் எல்லாம் கிராபிக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் சொன்னதை விட 100 மடங்கு படம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரே ஒரு டைட்டானிக் தாங்க, அந்த டைட்டானிக்குள்ளதான் எல்லா விஷயமும் நடக்கும். அதே மாதிரிதான் எங்க படம் ஒரு மினி டைட்டானிக். சோ அந்த படத்துக்குள்ள நடந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் விஷயங்களும் நாங்க சொல்றதை விட ஆடியன்ஸ் தான் நீங்க சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்க. நம்ம சென்னையில இருக்கிறவங்களை விட ஊர்ல இருந்து வந்து தங்கினவங்க தான், இருக்கிறவங்க தான், வாழ்றவங்க தான், வென்றவங்க தான் நிறைய பேர் சென்னையில இருக்காங்க. சில சமயங்கள்ல குறை சொல்லும் போது நமக்கும் மனசு வலிக்குதான் செய்யும். அவங்க அந்தந்த ஊர்ல போய் பார்த்தாதான் அவங்களோட சின்ன சின்ன கஷ்டங்கள் என்ன தெரியும். மத்தபடி எனக்கு என் சென்னை எப்பவுமே சென்னை தி பெஸ்ட். ஐ லவ் சென்னை. போட் படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஆகஸ்ட் 15 வருதுங்கிறத ரீகால் பண்ற மாதிரி இருக்கு. இந்த படத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க அந்த போட்ல வந்து நம்ம தமிழாளுங்க தவிர ஒரு ஃபாரினர் டிராவல் பண்ணுவாரு, அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரரு. அவர் வந்து தமிழ் பேசுவாராங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட். அவர் தமிழுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து அந்த படத்துல இருக்கவங்க எல்லாருமே கலாய்ப்பாங்க. ஆனா அவர் வந்து நம்ம தமிழ் ஆளுங்களை விட ரொம்ப அருமையா கவிதைகள் தமிழ் சொல்றப்போ வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து புக்லயும் சரி இதுலயும் சரி படிக்க பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த படத்துல வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்காரர்களை ஒரு வச்சு செய்யற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான படம். ஆமா கரெக்டா கன்வே ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த பாலிடிக்ஸ் அந்த புரளிங்கிறது வந்து அப்ப வந்து இருக்குங்கிறது இப்ப நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இப்ப கூட நம்ம சொல்றோம் அங்க ஒரு அதாவது ஒரு விஷயம் வேற இடத்துல சைனால கொண்டு போறாங்க, ஜப்பான்ல கொண்டு போறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஆனா அந்த விஷயம் நடக்காமலே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க இல்லையா, ஒரு புரளி கிளப்புறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆமா கண்டிப்பா. அதாவது இந்த படகு தொழில் செய்யறவங்க அவங்களுக்காக வந்து இது வந்து ஒரு நல்ல படமா எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் நம்ம படகுல டிராவல் பண்ற நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் மாறுது, பட் படகுல ஓட்டுறவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறலங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு இது. சோ அவங்கள பத்தி நம்ம வந்து அவங்களுக்காக வந்து ஒரு இல்ல தெரியல அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்ல. படகுல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இந்த சுறா வந்து லைவ்லியா வந்துட்டு போறது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. படம் கொஞ்சம் கூட போர் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த போட்ல தான் படம் எடுத்திருக்காங்க. ஆனா போட்ல தான் படம் ஓடுதுங்கிற எந்த ஒரு போட்னஸ் இல்லாம நல்லபடியா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. போட் படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரே போட்ல 2 hours ஒரே ஸ்டோரி எப்படி எடுத்திருக்காங்க, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல தான், பிளஸ் அந்த வேர்ல்ட் வார் டைம் அதை கன்வே பண்ணியிருக்காரு. அதுல இருந்து ஒரு எசன்ஸ் எடுத்துட்டு நம்ம சொசைட்டில இருக்கிற அந்த இஷ்யூஸும் நல்லா சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு பர்டிகுலர் ஜனம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால மத்தவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிருக்கு, அந்த மாதிரியும் கன்வே பண்ணியிருக்காரு. ஆமா மெட்ராஸ். ஏன்னா நிறைய பேர் இங்க மைக்ரேட் பண்ணி வந்தவங்க. So we also belong to Madras. But ஒரிஜினலா இருந்தவங்க அவங்களோட ஐடென்டிட்டியை கேக்குறாங்க.
சோ அதை டெஃபினட்டா கன்வே பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி மெட்ராஸ்ல இருக்கிறவங்களோட ஐடென்டிட்டி மத்தவங்களனால போயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாம அவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும் டெஃபினட்டா அப்படின்னு.